மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். நவராத்திரி வருதுங்க. எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, சுண்டல் தருவீங்க, பாட சொல்லுவீங்க, எல்லாம் சந்தோஷம். போகும்போது சில பேர் வீட்டில் நல்லா கிஃப்ட்டும் கொடுப்பீங்க, குங்குமச்சிமிழ் கொடுப்பீங்க. ஆனால் குங்குமச்சிமிழ் ஹோல்டர் பார்த்துருக்கீங்களா? தாமரைப்பூ வடிவத்தில் அதை செஞ்சு கொடுக்கலாம்ல. பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம நவராத்திரி பண்டிகைக்கு ஒரு அழகான டெக்கரேட்டிவான தாமரைப்பூ வைக்கிற மாதிரி ஒரு குங்குமம் ஹோல்டர் எப்படி செய்யலாம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். தாமரைப்பூ குங்குமம் ஹோல்டர் எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஷில்பகார் கிளே வச்சு எப்படி செய்யலான்றதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஷில்பகார் கிளே, உங்களுக்கு தேவையான அளவு பேக்கெட்ஸ் நீங்கள் அதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் இதுக்கு தேவைப்படுது ஷேப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எக் கேஸ் வேணும். அக்ரிலிக் கலர்ஸ் உங்களுக்கு விருப்பமான நிறங்கள், லோட்டஸ் கண்ட்ரான கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வெள்ளி குங்குமச்சிமிழ், அதே மாதிரி உங்களுடைய ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் ப்ரஷஸ், கொஞ்சமாக டால்கம் பவுடர். இப்போ நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்மளுக்கு தேவையான அளவு ஷில்பகார் பேக்கெட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஷில்பகார்க்லேயே நான் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு ஒரு ஹார்ட்னர் ஒரு சாஃப்ட்னர் ரெண்டுமே இருக்கும். இது ரெசின் பேஸ்ட் கிளே. இது ரெண்டுத்தையும் நம்ம சம அளவு கலக்கும் போது மட்டும்தான் இந்த கிளே நம்மளுக்கு ஹார்டாக ஆரம்பிக்கும். ஸோ தேவையான அளவு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபுல் கிளே ஒயிட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் ஸ்லைட்டாக நீங்கள் கொஞ்சம் டால்கம் பவுடர் இப்படி தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளே மிக்ஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் இது. ஸோ இதை நம்ம தரவாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஷில்பகார் கிளே இப்போ நான் தரோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபுல் கிளே நம்மளுக்கு ஒயிட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா இனிமேல் மிக்ஸ் பண்ண பிறகு கையில் நம்மளுக்கு இது ஒட்டக்கூடாது. அப்பப்போ டால்கம் பவுடரை நான் தடவிக்கிறேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நாம் ஷில்பகார் கிளே எடுத்து இந்த எக் கேஸில் நாம் யூஸ் பண்ணி ஷேப் எடுக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி லோட்டஸ் பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். லோட்டஸ் பெட்டல்ஸ் நீங்கள் செய்கிறதுக்கு சின்ன சின்னதாக ஒரு இலந்தம்பழம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் ஷேப்புக்கு சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிற இந்த பேஸை நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கிட்டு இதை லைட்டாக இப்படி திரிச்சிட்டு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். அதாவது ஒரு கேரட் மாதிரி ஒரு திலகம் ஷேப் இப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணலாம். இந்த ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனில் இதை அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே வச்சு ஷேப் எடுத்துக்கோ. இது எவ்வளோ அகலமாக உங்களுக்கு வேணுமோ அக்கார்டிங்லி நீங்கள் இந்த ஸ்பூனை நீங்கள் பேஸாக வச்சு ஷேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் எடுத்ததுக்கப்புறமா இந்த எக் கேஸை திறந்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக டால்கம் பவுடர் அங்கங்கே போட்டுக்கோங்க. இது லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுடுங்க. இந்த ஷேப்பை அப்படியே எடுத்து இந்த ஸ்பூன் ஷேப் அப்படியே நம்மளுக்கு அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். ஸோ பாருங்கள், தாமரையோட பெட்டல் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது மாதிரி ஷேப் வந்ததுக்கு அப்புறமா இந்த எக்கேஸ் அது குழியாக இருக்குது இல்லையா, ஸோ அதில் அப்படியே கொண்டு போயிட்டு இதில் வச்சிட்டிங்கனாக்க அந்த பெட்டலோட ஷேப்பை காஞ்ச பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபாக கிடைக்கும். இது மாதிரி நிறைய பெட்டல்ஸ் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நாம் பெட்டல்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த பெட்டல்ஸ்லாம் நம்மளுக்கு காஞ்சி செட் ஆகணும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் தேவையோ அத்தனையும் இதே மாதிரி செட்டை நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்படி நம்மளுக்கு ஒரு 16 to 20 பெட்டல்ஸ் கிட்ட தேவைப்படும் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. ஸோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணிட்டதுக்கு ஆயிர நேரத்தில் நாம் என்ன பண்ணலான்னாக்க தாமரை இலை எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். தாமரை இலை செய்கிறதுக்கு ஷில்பகார் கிளே மறுபடியும் எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு உங்கள் உள்ளங்கையில் இப்படி ஒரு பால் கிளே வச்சுட்டு இதை லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கிளேயை நல்லா அப்படி அகட்டிக்கோங்க. இந்த மாதிரி அகட்டினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பவுடர் போட்டு இந்த சர்க்கிள் கட்டர் வச்சு இது இப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு எக்ஸஸை இப்படி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப்பில் உங்களுடைய காவிங் டூலோ இல்லை ரூலரோ எது வேணாலும் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இப்படி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது சென்டரில் இப்படி லைனு, அப்புறம் இங்கே ஒரு பகுதியிலேருந்து இப்படி சைடில் லைன்.
இது மாதிரி தாமரை லீஃப்க்கு இப்படி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருங்க. இந்த எட்ஜஸை லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தாமரை இலையோடைய வடிவம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ அடுத்ததாக நாம் இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பை இப்படி தட்டிக்கோங்க. இதுதான் வந்து பூவோடைய பேஸுக்கு நாம் வச்சுக்க போகிற போலன் பகுதி. அதாவது நீங்கள் வைக்கிற இந்த போலன் பகுதி நல்லா இப்படி பெருசாக இருக்கணும். அதாவது இந்த குங்குமச்சிமிழ் உட்கார அளவுக்கு நம்மளுக்கு அது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து போலன் பகுதியை பேஸாக வச்சுக்கிட்டு உங்களோட பெட்டல்ஸை அட்டாச் பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பெட்டலாக எடுத்து ஷேப் எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே இதில் வச்சு ஒட்டிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் ஒரு கோர் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி செகண்ட் கோர், தேர்ட் கோர் இது மாதிரி நம்ம வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வர போகிறோம். செகண்ட் கோர் நீங்கள் வைக்கிற போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அடுத்த கோர் நம்ம வரணும். இந்த ரெண்டு பெட்டலுக்கு நடுவில் வச்சு இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் கோர் பெட்டல்ஸ் அழகாக கிடைக்கும். நம்மளுக்கு ஷில்பக்கார் கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கும் போதே நான் இது பண்ணுறதுனால க்ளூ நான் போட்டுக்கல. பட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் க்ளூ ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தேர்ட் கோரும் நாம் வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சு முடிச்சதுக்கப்புறமா பூவோட இந்த மகரந்த பகுதியை நீங்கள் செய்யறதுக்கு சின்னதாக ஒரு பால் கிளே வச்சுட்டு இது எப்படி லைட்டாக இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிங்கனாக்க பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்டு ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு பால் கிளே வச்சுட்டு ப்ரஷ்ஷோட பின்பக்கத்தால் லைட்டாக இப்படி குத்தி குத்தி நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்தீங்கனாக்க இந்த தாமரை பூவில் இருக்கிற அந்த போலன் மாதிரி எஃபெக்ட் நம்மளுக்கு இதில் வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த பேஸ் நம்மளுக்கு தரோவாக காஞ்சதுக்கப்புறமா இதை நாம் அட்ராக்டிவாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லோட்டஸ் குங்குமம் ஹோல்டரை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு அக்ரிலிக் கலர்ஸில் உங்களுக்கு விருப்பமான நிறங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தாமரை பூன்றதுனால நான் இப்போ வந்து ஒயிட் அண்ட் ரெட் இந்த காம்பினேஷனில் பண்ண போகிறேன். அதாவது பிங்கிஷ் கலர் ஸ்கீமில் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பேலட்டில் லைட் பிங்க் கலர் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரை ஃபஸ்ட் நம்ம எல்லா பெட்டல்ஸுக்கும் பேஸாக நாம் ஃபில் பண்ணுறோம். இந்த பேஸ் கலர் நம்மளுக்கு காஞ்ச பிறகு இதில் நம்ம ஃபர்தராக ஷேடிங்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக லோட்டஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒயிட் லோட்டஸ், அந்த லில்லி கலர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ வாட்டர் லில்லி அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் பர்பஸாகவே லோட்டஸ்ன்றதுனால இந்த கலர் ஸ்கீமில் நான் பண்ணுறேன். பேஸ் கலர் நம்ம போட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதே மாதிரி இதோடைய மகரந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்க எல்லோ கலரில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த எல்லோ கலர் வெட்டாக இருக்கும்போதே இதில் கொஞ்சம் நீங்கள் ஷேடிங் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எல்லோ இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வெட்டாக இருக்கும்போதே கொஞ்சமாக நீங்கள் ப்ரௌன் தொட்டு அதில் நீங்கள் ஸ்மர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பூவோட மகரந்த பகுதி அழகாக கிடச்சிரும். அதே மாதிரி இலை பகுதியை நீங்கள் பெயிண்ட் பண்ணுற போது சாப் க்ரீன் இல்லைன்னா லீஃப் க்ரீன் வச்சும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். சாப் க்ரீன் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இது வெட்டாக இருக்கும்போதே கொஞ்சமாக எல்லோ வச்சு ஷேட் பண்ணணும். இது மாதிரி ஒரு பகுதியாக நாம் டீட்டெயிலோட பெயிண்ட் பண்ணி இதை காய வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு பகுதியாக இதில் பெயிண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். பூவோட இந்த போலன் பகுதியில் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி இந்த ஒரு பெட்டல்லையும் பாருங்கள் இந்த ஹைலைட் அந்த ஷேடிங் கொடுத்து நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி முடிச்சதுக்கப்புறமா இலை பகுதியில் வந்து ஸ்லைட்டாக ரெட்டை வச்சு இங்கே ட்ரை ப்ரஷில் பண்ணியிருக்கேன். ஸோ தாமரை இலையில் வந்து ஒரு ரெட்டிஷ் டிஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட் இதில் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி முடித்த பீஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு திக் கோட்டிங் நீங்கள் ஸ்ப்ரே வார்னிஷ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை உங்களோட வெள்ளி குங்குமச்சிமிழ் வச்சு
உங்கள் நவராத்திரி பண்டிகைக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சண்ட மாருதத்தில் அகப்பட்ட சருகு போல அப்படின்னு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. சண்ட மாருதத்தில் அகப்பட்ட சருகு போல. சண்ட மாருதம்னாக்க சூறாவளி, புயல் காத்துல ஒரு சருகு எம்மாத்திரம் அது இங்கேருந்து எங்கெல்லாம் அலக்கழிக்கப்படும். அது போல நம்ம வாழ்க்கையில சில சமயம் துன்பங்கள் வரும் பொழுது சண்டமாருதத்தில் அகப்பட்ட சருகு போல நான் அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு உங்களுடைய மனசு நினைக்கும். கவலையே படாதுங்க. எப்போதும் புயலும் சூறாவளியும் அடிச்சுக்கிட்டே இருக்காது. அடித்து ஓயும், சருகு நல்ல தரைக்கு வந்துடும். அதுபோல் நம்மளுடைய துன்பங்களும் தீருங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பழமொழி சொல்லி வச்சுருக்கிறாங்க. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான பிரச்சனையும் அண்டாதபடி வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.